சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். கிராஸ் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் துதியினால் விடுதலை என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை கேட்டு ஒரு முறை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக ஜெயமாய் வாழ்வீர்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இவ்வளவு ஆண்டு காலமாய், நீண்ட காலமாய் நான் தேவனை ஆராதிக்கிறேன், தேவ சமூகத்துக்கு போகிறேன், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்காக கொடுக்குறேன், உழைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வரலையே. சில நேரங்கள் சிலர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி நடக்கலாமா? இவர்கள் எவ்வளோ அன்பானவர்கள், நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள், ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறவர்கள், ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்கள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமை நடக்கலாமா? அல்லது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு காலம் பிரச்சனை மாறவில்லை என்று அநேகர் யோசிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பதில் வேதத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள். நல்லவங்க தான், அன்பானவர்கள் தான், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தான், ஆராதிக்கிறவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான். ஆனால் ஏன் ஜனம் என்னை தேடுற ஏன் ஜனம் அறிவில்லாததுனால சங்காரமாகிறார்கள். ஏன் ஜனம் அறிவில்லாததுனால சிறைப்பட்டு போகிறார்கள். வியாதி என்ற சிறை, கடன் என்ற சிறை, ரகசிய பாவம் என்ற சிறை, பலவிதமான சிறைப்புக்குள்ள இருக்கிறாங்க. ரீசன் என்ன? சத்தியத்தை தெரியலையே. சர்ச்சைக்கு வந்துட்டு போனால் மட்டும் போதாது, சத்தியத்தை அறியணும். இன்றைய தேவை மின்சார சிக்கனம், ஓகே. இன்றைய தேவை எரிபொருள் சிக்கனம், ஓகே. ஆனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இன்றைய தேவை திருச்சபைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணுற ஜெபங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள். ஒரு நாள் நம்முடைய ஜெபத்தை போல் அவனுடைய ஜெபமோ விண்ணப்பமோ இருக்காது. ஆண்டவரே, நீ மரித்து உயிரோடு எழுந்ததுனால இவர்களுக்கு உண்டாயிருக்கிற மேன்மை என்னது அறியும்படிக்கு, சத்தியத்தை அறியும்படிக்கு கண்கள் பிரகாசமாகட்டும். ஆண்டவரே, கொலோசு சபைக்கு ஜெபிக்கும் போது, எபேசு சபைக்கு, கொலோசு சபைக்கு ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. பாருங்க, தேவனை அறியணும், சத்தியத்தை அறியணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதில் தான் விடுதலை இருக்கிறது, அதில் தான் ஜெயம் இருக்கிறது, அதில் தான் கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. அப்படியானால் நல்லவர்கள் தான், அன்பானவர்கள் தான். யோபை பற்றி அருமையான சாட்சி தேவன் கொடுத்தார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆனால் பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆஸ்திகள் எல்லாம் கொள்ளையிடப்பட்டது. எரிபந்தமான கொப்பளங்கள் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், வேத பண்டிதர்கள். எரிபந்தமான கொப்பளம் ஏன் தெரியுமா? இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. கடைசியில் சொல்லுவான், 2 கையினால என் வாயை பொத்திக்கிறேன், எனக்கு தெரியாததை என் புத்தி கேட்டாதையும் அழைப்பிட்டேன். அப்பா நல்லவங்க தான், அன்பானவங்க தான். பயந்த காரியம் நேரிடும். இது தெரியல. ஃபியர் இஸ் நாட் ஏ கேரக்டர், ஃபியர் இஸ் ஏ ஸ்பிரிட். பயம் ஒரு சுபாவம் அல்ல, அது ஒரு ஆவி. பயம் வேதனை உள்ளது. சத்தியம் தெரியல. பேதுரு இயேசு கிட்ட சொல்லுகிறான், நீரை ஆனால் நான் நடந்து வரணும். ஓகே வாடான்னார். நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஆனால் கொந்தளிக்கிற அலைகரை கண்டு பயந்து அமிழ்ந்தான் இருக்கு. அடுத்த செகண்ட் பயந்து அமிழ்ந்தான். பயம் உள்ள வந்துச்சுன்னா அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். இது தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யோபுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள பாடம் தெரியல. நல்லவங்க தான், அன்பானவங்க தான், உத்தமர்கள், சன்மார்க்கர்கள், தேவனுக்கு பயந்தவங்க தான். ஆனா பயம்தான் நடக்கணும் தெரியல. ஆகையினால இன்றைக்கு தேவை சத்தியத்தை அறிகிற அறிவு. சரி, இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை பல விதங்களை பிரிக்கலாம். இன்றைக்கி அதுக்குள்ளே போகலை. ஒரு காரியத்தை ஏற்கனவே பல காரியங்களை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு துதியின் மூலமாக விடுதலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துதி என்றால் என்ன? அநேகருக்கு தேங்க்ஸ் கிவிங்னா என்னென்னு தெரியல, ப்ரைஸ் கிவிங்னா தெரியல, வர்ஷிப் கிவிங்னா தெரியல, நன்றி செலுத்துவதுனா என்னன்னு தெரியல, துதிப்பதுனா என்னன்னு தெரியல, ஆராதிப்பதுனா என்னன்னு தெரியல அநேகருக்கு.
எல்லாம் ஒன்றுன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் துதியின் முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டும் என்று இருந்தாலும் பேசிக்காக சில காரியங்களை சொல்லிவிட்டு நேரம் இருந்தால் சில காரியங்களை சொல்லுவேன். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்ட உடனே அநேகர் ஓன்னு அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை நினைத்து, கொடிகார கணவனை நினைத்து, கீழ்ப்படியாத பிள்ளைகளை நினைத்து, கடன் பாரத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலர் முழங்கால் பாடியிட்ட உடனே அப்படியே தேசத்தினுடைய பாரத்தை மனதில் வைத்து தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக அந்த பாரத்தை ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள், விண்ணப்பம் செய்து விடுவார்கள். அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக முழங்கால் போட்ட உடனே விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். துதியை வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக சில காரியங்களை சொல்லி கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் என்றாலே கேட்டு பெற்றுக்கொள்வது அல்ல. ஜெபம் என்றால் நாமும் தேவனும் உறவாடுகிற உன்னத அனுபவம், நாமும் தேவனும் தனித்து உறவாடுகிற உன்னத அனுபவம். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஜெபம் உறவாடுதலாக இல்லாமல் விண்ணப்பமாய் போய்விட்டது. விண்ணப்பம் பண்ணுவதைத்தான் ஜெபம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரம் விண்ணப்பம் செய்தார்கள், உறவு கட்டப்படலை, வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை, சுபாவங்கள் மாறவில்லை. ஏன்னா உறவிடலை. அவங்க சும்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, விண்ணப்பம் பண்ணாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன உறவு கட்டப்படாது. நான் ஸ்தோத்திரத்தை குறிப்பாக குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இன்னைக்கு உறவாடுவதற்கு பதிலாக ஜெபம் என்று இன்றைக்கு ஒரு கடமையாகிவிட்டதாகவே மாற்றங்கள் இல்லை. நான் நீண்ட வார்த்தையை சாட்டாக சொல்கிறேன். ஒரு தேவப்பிள்ளை முழங்கால் பட்டிட்ட உடனே ப்ரேயர் ஆஃப் சரண்டர், நம்மை நாமே அர்ப்பணித்து ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன், இன்னொரு நாள் விரிவாக பார்க்கலாம். 2வதாக, தேவன் செய்தவைகளுக்காக, செய்து கொண்டிருக்கிறவைகளுக்காக, செய்ய போகிறவர்களுக்காக விசுவாசித்து நன்றி செலுத்த வேண்டும். 3வதாக, தேவனுடைய நாமத்தை சொல்லி, தேவனுடைய கிருபைகளை சொல்லி, தேவனுடைய அதிசயமான செயல்களை சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய கிருபைகளால் கிடைத்த நன்மைகளை சொல்லி துதிக்க வேண்டும், அற்புதமான செயல்களை சொல்லி துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்க வேண்டும். இதுக்கப்புறம் ஆவியில் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். அதுக்கப்புறம் வர்ஷிப் கிவிங், அதுக்கப்புறம் தான் ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன். அது அட் லாஸ்ட், அதுவும் கூட சத்தியத்தின்படி நாம் செய்ய வேண்டும். சரி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, துதியினால் நமக்கு இன்றைக்கு வெற்றி, விடுதலை. அப்போஸ்தலருடைய புத்தகம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25, 26 நமக்கு தெரியும். பவுலும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்தார்கள். 1 அடி 2 அடி இல்லை, பல அடிகள், எண்ணக்கூடிய அளவுக்கு அடிகள் இருக்குமானால் வேதம் பதிவு செய்திருக்கும். ஆனால் அநேக அடிகள் அடித்தார்கள். உட்காவலறையிலே அவர்களை தொழுபரத்தில் மாட்டி வைத்தார்கள். நடுராத்திரி ரத்தமெல்லாம் உரைகிற நேரம் வலி அதிகரிக்கும் பொழுது அவர் 2 பேர் என்ன செய்தார் தெரியுமா? ஜெபம் பண்ணி தேவனை பாடி துதித்தார்கள். கஷ்டம், கண்ணீர் நேரத்தில் அவர்கள் பாடி துதித்தார்கள். துதி வேற, துதி பலி வேற. ஸ்தோத்திரம் என்பது வேறு, ஸ்தோத்திர பலி என்பது வேறு. எல்லாம் நிறைவாக இருக்கும்போது, பிரச்சனை இல்லாத இருக்கும்போது ஆண்டவரை நான் சொன்ன 3 காரியங்களை வைத்து துதிப்பது, அது சாதாரண துதி, சாதாரண ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திர பலி என்றால், துதி பலி என்ன தெரியுமா? கண்ணீர், கஷ்டம், நெருக்கம், நெஞ்சு அடைக்குது, கண்ணீர் தாரத்தாரையாக பொங்கி வருது, அந்த நேரத்தில் கர்த்தரை உயர்த்துறேன் பாருங்க, அதுதான் துதி பலி. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 50 கடைசி பாருங்க. ஸ்தோத்திர பலி, அதாவது பவுலும் சீலாவும் அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம், கண்ணீர், அது நடுவில் ஆண்டவரை உயர்த்தி பாடினார்கள், உயர்த்தி துதித்து பாடினார்கள். இன்னும் சொல்லப்போனால் துதித்தார்கள் சொல்றதை விட துதி பலியை ஏறெடுத்தார்கள், ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்களுடைய கட்டுகள், அஸ்திபாரம் அசையத்தக்கதாக பூமி அசைந்தது, அவர்கள் கட்டுகள் அசைந்தது, அவிழ்ந்தது என்றால் ஓகே. ஆனால் அவர்கள் கட்டுகள் மட்டுமல்ல, ஆண்டவரை இந்த துதித்த பொழுது இத்துதியின் சத்தத்தை சிறையில் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் கட்டுகள்லாம் கலந்து விழுந்தது. நீங்கள் ஒரு ஆள் ஒழுங்காக ஆண்டவரை துதிக்கிறவங்களா, துதி பலி செலுத்துறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் கட்டும் உடையும், உங்கள் பக்கத்து வீட்டுக்கார கட்டு உடையும், உங்கள் தெருமக்களின் கட்டு உடையும் நிச்சயம். அவர்கள் பாடி துதித்தார்கள், வேதனை மத்தியில், கஷ்டத்து மத்தியில் துதி பலியை ஏறெடுத்தார்கள். அவர்கள் கட்டுகள் மட்டும் கலந்து விழவில்லை, அந்த சத்தத்தை கேட்ட அனைவருடைய கட்டுகளும் கலந்து விழுந்தது. இந்த ஸ்தோத்திர பலி இடுகிற என்னை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைக்கு எபிரேய பதத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நான் வந்து கிரியை செய்வதற்கு வாய்க்காலை வெட்டி விடுகிறார்கள்.
ஐயா டேமில் தண்ணி இருக்குது, குளத்தில் தண்ணி இருக்குது. ஆனால் அந்த குளத்து அருகே முழங்கால் பட்டிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னா வயல் விளையாது. 10 மணி நேரம் ஜெபித்தா வயல் விளையாது. ஜெபிக்கணும். நான் ஜெபத்தை குறைத்து பேசவில்லை, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கலாம், தவறில்லை, நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் வாய்க்காலை வெட்டினா தான் தண்ணீர் வயலுக்கு புறப்பட்டு வரும். ஜெபம் நல்லதுதான், ஆனால் வாய்க்காலை வெட்டணும். துதிக்க துதிக்க துதிக்க, ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த நான் வந்து கிரியை செய்வதற்கு அவர்கள் வாய்க்காலை வெட்டி விடுகிறார்களாம். எபிரேய மொழியில் அர்த்தத்தை நான் பார்க்க முடிகிறது. துதிக்க அர்ப்பணிப்பீங்களா? ஸ்தோத்திர பலி செலுத்த அர்ப்பணிப்பீங்களா? ஐயா உண்மையிலே நீங்கள் தேவப்பிள்ளை விசுவாசத்தில் இருக்கிறீங்க என்பதை எப்போ தெரியும்? உண்மையிலே தேவப்பிள்ளை என்பது கஷ்டமும் கண்ணீரும் வேதனை உபத்திரம் வரும்போது தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்க. பாடுகள் ஏற்கனவே கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம். பாடுகள் நம்மை அழிக்க பட்சிக்க வரவில்லை, ஓங்கி வளரச் செய்ய வருகிறது. பாடுகள் நம்மை கருக பண்ண வரவில்லை, நம்மை செழிக்க பண்ண வருகிறது. அதை நாம் தியானித்தோம். அப்போ பாடுகள் வருதா, நெருக்க வருதா, அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை பாடி துதிக்க துதிக்க துதிக்க, அவர் நாமத்தை சொல்லி, கிருபையினால் கிடைத்த நன்மையை சொல்லி, அதிசயமான செயல்களை சொல்லி துதிக்க துதிக்க ஆண்டவர் வாழ்க்கையில் வந்து கிரியை செய்வதற்கு வாய்க்காலை வெட்டி விடுகிறீர்கள். வியாதிதான் பிரச்சனை என்றால், கடன் தான் பிரச்சனை என்றால், அதன் நடுவில் அதை நினைத்து முறுமுறுக்காம, அதை நினைச்சு அழுது கொண்டு இருக்காம, அதன் நடுவில் ஆண்டவரை உயர்த்த 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 கடனை விரட்டக்கூடிய வல்லமை புறப்பட்டு வரும். கடனை விரட்டி ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துடும், வியாதியை விரட்டி சுகத்தை கொண்டு வந்துடும். இந்த வல்லமை துதி பலிக்கு இருக்கிறது, துதிக்கு இருக்கிறது. மீனின் வயிற்றில் யோனா 3 நாட்கள் இரவும் பகல் இருந்தால் நமக்கு தெரியும். மீன் வயிறு எப்படி இருக்கும்? ஏசி ரூம் மாதிரி இருக்குமா? ஃப்ளைட் மாதிரி இருக்குமா? ஏற்கனவே அந்த குடலுக்குள்ளே சாப்பிட்டது, வெந்தது, வேகாதது, ஜீரணமானது ஆகாதது, துர்நாற்றம், சரி ஆக்சிஜன் கிடைக்கல, எல்லாம் உள்ளே இருக்குது. அது ஃப்ளைட் மாதிரியே போகும், எல்லா பக்கமும் தாவும், எல்லா பக்கமும் குதிக்கும். உள்ள குடலில் கிடக்கிற நிலைமை யோசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் யோனா 2வது அதிகாரம் 1 முதல் 8 வரை புலம்புகிறான், கதறுகிறான். ஐயோ மரண கண்ணிகள், பாதாள கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசிகள் என்னை நெருக்கினது. கதறான், புலம்புறான் பிரச்சனை நினைத்து. ஆனால் பிரச்சனை அதிகரித்தே தவிர குறையலை. ஆனால் 9வது வசனத்தில் பிரச்சனை நினைத்து புலம்புவதை நிறுத்திவிட்டு, குறை சொல்வதை நிறுத்திவிட்டு அவன் சொல்லுகிறான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு எமக்கு பலியிடுவேன். அந்த மீன் வயிற்றில் நெருக்கம், கஷ்டம், நாத்தம், சுவாசிக்க சரியாக முடியல, பயங்கர ரோலிங், அதன் நடுவில் பிரச்சனை நினைத்து புலம்போதை நிறுத்திவிட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு எமக்கு பலியிடுவேன் சொல்லி துதி பலி ஏறெடுத்த பொழுது மீன் அவனை கக்கவில்லை, கரையிலே கொண்டு வந்து கக்கிடுச்சு. நீங்கள் எந்த மீன் வயிற்றில் இருக்கிறீங்க? கடன் என்ற மீன் வயிற்றில் இருக்கீங்களா? வியாதி என்ற மீன் வயிற்றில் இருக்கீங்களா? குழப்பம், போராட்டம், நிம்மதி இல்லை, அந்த மீன் வயிற்றில் இருக்கிறீங்களா? அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா துதி பலி என்ற ஆயுதத்தை எடுங்க கையில். நீங்கள் துதிக்க 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 அந்த பலி ஏறெடுக்க 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 கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் கட்டுகள், உங்கள் சிறையிருப்புகள் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார், மோவாப் புத்திரர் 3 தேசத்தார் திரள் கூட்ட யுத்தத்துக்கு வந்தார்கள். இந்த யோவாப்பும் படைபலம் குன்றியவனல்ல, ஏறக்குறைய 1,72,000 வீரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் நம்பிக்கை வைக்காமல் நேர ஆலயத்தில் ஓடினான். தேவாலயத்துக்குள்ளே போய் அவர் நோக்கி முறையிட்டான். ஆண்டவர் அழகான ஆலோசனை கொடுத்தார். பிரச்சனை கஷ்டம் வரும்போது ஆலயத்துக்கு போங்க. அழுகையோடு போன அன்னாள் வரும்போது களிப்போடு திரும்பி வந்தாள். ஆலயத்துக்குள்ளே போங்க. இந்த யோசபாத் ராஜா படைபலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம நேர ஆலயத்தில் போய் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் சூப்பரான ஆலோசனை கொடுத்தார், குட் ஐடியாவை கொடுத்தார். எப்பா நீ வந்து யுத்தம் பண்ணும்போது முன்னாடி துதிக்கிற ஒரு கூட்டத்தை நிறுத்தி வை. பாருங்கள், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்தத்தின் முன்னணியில் துதி பலியை துதிப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தி துதிக்க வைத்தான். பாருங்கள், அவர்கள் துதித்த பொழுது எதிரிகள் ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதிரி, சத்துரு, பிசாசின் கிரிகள் அழியணுமா? வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க அர்ப்பணிங்க. துதி பலியில், துதியில் விடுதலை இருக்குது, ஜெயம் இருக்குது, மேன்மை இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்டவர் வந்து வேதத்தில் மோசைக்கு அருமையான திட்டங்களை, பிளானை கொடுத்து டேபர்னக்கிள் மோசையின் மூலமாக ஆசரிப்பு கூடத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு சொன்னார். எல்லாம் தேவனே அளவு கொடுத்தார். பெர்ஃபெக்டாக அட்டகாசமான ஒரு ஆலயத்தை கட்டினான், ஆசரிப்பு கூடாரத்தை. அதற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே வந்து வசித்தார்கள். சாலமோன் பிரம்மாண்டமான ஆலயத்தை தேவனுக்காக கட்டினான், வைராக்கியமாய் கட்டினான். நாளடைவில் அவைகள் எதிரிகளால் இடிக்கப்பட்டது. அப்புறம் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் மூலமாக
சிறையிருப்புக்கு பின்பு ஆலயம் கட்டப்பட்டது, அலங்கம் கட்டப்பட்டது. தேவனுக்கு வைராக்கியம் கட்டினார்கள். அந்த ஆலயம் பின்னால் இடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் யூதர்களுக்கு சகாயம் செய்ய மனதாக ஏரோது கோடி கோடிய பணத்தை கொட்டி ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்தான். பாருங்கள், அருமையான ஆலயத்தை கட்டினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த 4 ஆலயத்தின் பேரை சொல்லாமல் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் ஸ்தாபிப்பேன். இந்த சர்ச்செலாம் அந்த கூடாரம் விழுந்து போயிடுச்சு, ஆனால் இந்த பேரை சொல்லாமல் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னார். ஏன் தெரியுமா? தாவீது உடன்படிக்கை கொண்டு வந்து சும்மா டெண்டை போட்டு வச்சிருந்தேன், அவ்வளவுதான், பிரமாண்டமாக ஒன்றும் இல்லை. ஆனால் 24 மணி நேரமும் துதிப்பதற்கு ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அங்கு இல்லாத ஒன்று இங்கே இருந்தது. ஆகினால சொன்னார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் ஸ்தாபிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போயிடுச்சா? சுகம், ஆரோக்கியம், தொழில், கஷ்டம், நீங்கள் மறுபடியும் அது ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் துதிப்பதற்கு அர்ப்பணிங்க. துதி பலி என்ற ஆயுதத்தை கையில் எடுங்க. உங்கள் வாழ்க்கை அருமையாய் ஜெயமாய் மாறும். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். சத்தியத்தினால் விடுதலை என்ற தலைப்பில் இன்றைக்கு துதியின் மூலமாய் விடுதலை என்று நாங்கள் தியானித்தோம். இந்த சுருக்கமான செய்தியை கேட்டு ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே துதிப்பதற்கு, துதிபலி ஏறெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி விடுதலையை, ஜெயத்தை, மேன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.